Hello students, welcome you to this live session. So today is our last class, right? So exam ella ready ஆயிருப்பீங்க. So now today's class we are going to learn four chapters. Okay, four important chapters. One unga favorite trigonometry, right? Chapter number 3, then chapter number 4 combinatorics and permutation, combination, mathematical induction, right? So that we are going to discuss. Then finally we have chapter number 6, that is analytical geometry, also finally limits, right? So chapter 3, 4, 6, 9, these are the chapters we are going to learn today. Okay, so you can send the link to your friends also. So now we are going to start this. So already we are given a study plan of the பார்த்திருப்பீங்க. So today the last session இதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இனி உங்களுக்கு டுமாரோ மார்னிங் மட்டும் ஒரு சின்ன டாப்பிக்கில் அதை படிச்சிட்டிங்கன்னா அதோட ஒரு ஃபுல் 1 ரவுண்ட் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு இருக்குது இல்லை ஒரு 1 டே, கிட்டத்தட்ட 1 டே டைம் கிடைக்கும். அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி அதை நல்லா படிங்க. ஓகே, எஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நவ் வி ஸ்டார்ட் வித் சாப்டர் நம்பர் 1. ட்ரிகனாமெட்ரிலேருந்து ஆரம்பிச்சிருவோம், ரைட்? ஓகே, ஸோ லுக் அட் திஸ் கொஸ்டின். ஸோ ஹியர் மெயின்லி வி ஆர் டிஸ்கஸிங் 2 mark 3 mark questions, right? 5 mark ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்குறோம், அது நீங்கள் படிச்சிருப்பீங்க. இன்னொரு 5 mark there won't be much problem. கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கிடுங்க. 35 out of 35 you can score. நாங்கள் கொடுத்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க, சார் நீங்கள் கொடுத்த பிடிஎஃப் மட்டும் படித்தா போதுமா? அதை ஃபஸ்ட்டு படிங்க, ரைட்? ஸோ அதில் இருக்கிற 5 mark டெஃபினட்டாக நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஒரு கலெக்ஷன் ஆஃப் 2 mark 3 mark கொடுத்துருக்கோம். 99% you will be getting questions from that. ப்ளஸ் இந்த 3 லைவ் செஷன்ஸ் இதில் வரக்கூடிய இந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். தென் கடைசி வரைக்கும் try to learn as much as possible, right? படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க. டெஃபினட்டாக you can score full mark நீங்கள் வாங்கலாம், right? Send them, you can score. Look at this question. If the arcs of same length in 2 circles subtend central angles 30 degree and 80 degree, ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. 1 is theta 1, 30 degree. 30 degree எப்படி நம்ம ரேடியனில் கன்வெர்ட் பண்ணுவோம்? To convert degree to radian, you multiply by pi by 180, right? 30ங்கிற உங்களுக்கு நல்லா தெரியும், it is pi by 6. அப்போ நம்ம அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். Second angle is theta 2. It is 80 degreeன்னு கொடுத்துருக்காங்க. To convert into radian, 80 into pi by 180. So this much radian. ஒரு 0 cancel பண்ணிருங்க. 2 டேபிள்னா 4, 9, right? So you are getting 4 pi by 9. theta 1, theta 2. இது வரைக்கும் இந்த சம் படிக்கலன்னா now we learn. You can do it very easy. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடலாம், ரைட்? நிறைய ஸ்டூடெண்ட் ட்ரிகனாமெட்ரினால இது எப்படிடா படிக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதுவும் சில ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஐடென்டிட்டியிலேருந்து படிச்சிருப்பீங்க, அந்த ஃபஸ்ட் இனிஷியல் பார்ட் விட்டுருப்பீங்க. ஓகே, திஸ் இஸ் ஒன் சச் சம், ப்ளீஸ் லேர்ன் திஸ். ஸோ எல்லுக்கு என்ன ஃபார்முலா அண்ட் ரேடியஸ் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க அதான் கேட்டிருக்கிறாங்க இல்லை. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ரேடியை. ஃபஸ்ட்டுக்கு ரேடியஸ் R1, செகண்டுக்கு ரேடியஸ் ஐ எம் டேக்கிங் இட் அஸ் R2. ஸோ ஃபைண்ட் த ரேஷியோனா வி ஹாவ் டு ஃபைண்ட் R1 by R2, ரைட்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரே ஒரு ஃபார்முலா L is equal to R theta. L is equal to R theta. But இங்கே நமக்கு R1 theta 1 and L is equal to R2 theta 2. Lengths are equal னு கொடுத்துட்டாங்கல்ல. So both are equal. So L equal to R1 theta. So R1 theta 1. R1 theta 1 is equal to R2 theta 2. That is R1ங்கிறது என்னது? R1 into theta 1. Theta 1 is pi by 6 ஆல்ரெடி பார்த்துட்டோம். R2ங்கிறது R2 அப்படியே எடுத்துங்க. theta 2க்கு பதில் 4 pi by 9. இப்போ அதெல்லாம் கேன்சல் ஆகுங்க. pi you can cancel. 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2 ஆகும், இது 3 ஆகும் இல்லை. ஸோ we want R1 by R2. The 2 will go that side. 2 into 4, 8 by 3ன்னு வரும். ஸோ the ratio R1 is to R2 is equal to 8 is to 3. ஈஸியாக எழுதிடலாம், ஒரே ஒரு ஃபார்முலா. L equal to R into theta. அதை மட்டும் படித்து வச்சுருங்க. Easily can do that. Are you able to understand, students? அந்த theta அவங்க angle கொடுத்துருக்காங்க. It is given in degree measure. You convert it into radian. Then L equal to R theta. ஸோ இங்கே ரெண்டுலேருந்து ஈக்குவல் கொடுத்துட்டாங்களே. ஸோ அது R1 theta 1 is equal to R2 theta 2. Just substitute. You will get R1 by R2 is 8 by 3. So the ratio is 8 is to 3. Shall we move on to the next question? Find the values of. இது போல கொஸ்டின்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் ஃபார் 2 mark 3 mark. ட்ரிகனாமெட்ரி எனக்கு தெரியாது அப்படின்னு விடாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் மார்க் வாங்கலாம், ரைட்? tan 1050 உங்களுக்கு தெரியும். 360னாலே it is equivalent to 0, right? 360னாலே it is equivalent to 0. So we start from here 0.
we measure in the anti-clockwise direction. அதான் நம்ம பாசிட்டிவ் டைரக்ஷன். anti-clockwise direction தான் பாசிட்டிவ் டைரக்ஷன். ஸோ 0, 90, 180, 270, 360. அப்போ 360னா அது ஒன் சர்க்கிள் ஃபுல்லாக அப்படியே வந்து 0ல் வந்து நிற்கும்ல. அப்போ 360 இன்னொரு ரவுண்ட் ஆச்சுன்னா இன்னொரு 360, 720 இதெல்லாமே ஈக்குவலன்ட் 0 தான். ரைட்? அப்போது when it is more than 360 வந்தனா அந்த 360 how many 360s are thereன்னு பாருங்கள். ஒவ்வொரு 360 நம்ம 0 தான் இல்லை. அப்போ நம்ம 0 that you can leave it. ஸோ ஈஸியாக செய்தலாம். இல்லை ஃபஸ்ட் சமயம் பாருங்கள், இட் இஸ் மோர் தேன் 360, ரைட்? மோர் தேன் 360. ஸோ நம்ம இதை எப்படி செய்ய போகிறோம் பாருங்கள். tan 1050 tan 1050ங்கிறத tan 1050ல் 360 ப்ளஸ் 360னா 720 வரும்ல. 720 இன்னொரு 360 எடுத்து பாருங்கள். 1080 பட் நமக்கு 1050 தான் இருக்குல்ல. 1080 மைனஸ் 13 கூட போடலாம். You can do even that way. Shall we do it that way? That more comfortable இருக்கும் இந்த இடத்துல. 1080 that is 360 into 3 கொஞ்சம் அதிகமாக போயிட்டுல. நமக்கு 1050 பட் we reach 1080. அதனால் என்ன ஒரு 30 சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ சம்ஸ் கேன் பி டன் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். நீங்கள் ஆல்ரெடி ஒரு மெத்தட் படிச்சிருக்கிறீங்க, உங்கள் ஸ்கூல் டீச்சர் ஒரு மெத்தட் டீச் பண்ணாங்க, படிச்சுட்டீங்க. கோ ஹெட், சேஞ்ச் பண்ண வேணாம். ஓகே, ஆன்சர் கரெக்டாக வந்துட்டால் போதும். ஒருவேளை இல்லை சார் நான் இது படிக்கல இது வரைக்கும், யூ கேன் ஃபாலோ திஸ். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட் பார்ட் இஸ் 0 பிகாஸ் 360 into 3, ஸோ இட் இஸ் 0. தட் யூ கேன் லீவ் இட். tan minus 13 வரும். tan minus theta is minus tan theta, right? tan minus theta is minus tan theta, minus tan 30, that is minus tan 30 வேல்யூ. ஞாபகம் இருக்கா? 9லேருந்தே படிக்கிறோம்ல. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தரவு பண்ணியிருக்கணும். மோர் ஓவர் ஐம் டெல்லிங் மை ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி டைம், ட்ரிக்னாமெட்ரி கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். ரைட்? பிகாஸ் when you go for 12th standard and for higher classes you need that. நீங்கள் டிஃப்ரென்சியேஷனாலும் சரி இன்டகிரேஷனாலும் ட்ரிக்னாமெட்ரி நீங்கள் படிக்கணும். லேர்ன் த ரிசல்ட்ஸ் அட்லீஸ்ட். சம்ஸ் நிறையா இருக்கும், உங்களால் எவ்வளோ போட முடியுமோ போடுங்க. ஓகே, ஸோ tan 30க்கு வேல்யூ 1/√3. ஓகே, திஸ் இஸ் யுவர் ஆன்சர். You can do in different ways. Okay, this is one method. Shall we see the second subdivision? Second subdivision பாருங்க. Sin minus 11 pi by 3. So இதை நீங்கள் ஃபஸ்ட்டு டிகிரியாக கன்வெர்ட் பண்ணிடணும். That is minus sin minus 11 pi by 3. பைக்கு வேல்யூ என்னது 180ல. ஸோ போட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 180 by 3, 60 into 11 இருக்கா, 660, ரைட்? 660ன்னு வரும். sin minus theta is minus sin theta. ப்ரீவியஸில் பார்த்தோம் tan minus theta is minus tan theta, sin minus theta is minus sin theta, cos minus theta is cos theta. Because what's the reason? Minus theta is in which quadrant? மைனஸ் தீட்டா. ஆங்கிள் இங்கேருந்து பாசிட்டிவ் டைரெக்ஷன், இது பாசிட்டிவ் டைரெக்ஷன், நெகட்டிவ் டைரெக்ஷன் கிளாக்வைஸ் டைரெக்ஷன். அப்போ மைனஸ் தீட்டாங்கிறது ஃபோர்த் குவார்ட்டரில் வரும். ஃபோர்த் குவார்ட்டர் எது பாசிட்டிவ்? ஆல் சில்வர் டீ கப்ஸ் ஏதோ ஒன்று படித்து வச்சுருப்பீங்கள்ல. ஃபோர்த் குவார்ட்டரில் காஸ் மட்டும் தான் பாசிட்டிவ். அதனால தான் காஸ் மைனஸ் தீட்டா இஸ் காஸ் தீட்டா. சீக்கன் மைனஸ் காஸ் பாசிட்டிவ்னா சீக்கன்னு பாசிட்டிவ் தானே, பிகாஸ் ரெசிப்ரோக்கல். மீதி எல்லாமே நெகட்டிவ் ஆயிரும். ஓகே, சரி, லுக் அட் திஸ். சைன் மைனஸ் தீட்டா இஸ் மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் சைன் 660. இப்போ பாருங்கள், இதுவும் மோர் தென் 360ல. அப்போ 360 ஒன் டைம் தான், 2 டைம்ஸ்னால் 720 ஆயிரும். ஸோ மைனஸ் சைன் 360 ஒன் டைம் தான், ப்ளஸ் 300 வருது. ஸோ தட் இஸ் அந்த 360ங்கிறது இஸ் ஈக்குவல் டு 0 இல்லை, தட் யூ கேன் லீவ் இட். ஸோ மைனஸ் சைன் 300 யூ ஆர் கெட்டிங். நவ் லிசன், இது எப்படி செய்யலாம் பாருங்கள். that is minus sin and the 300 90க்கு மல்டிபிள்ஸில் பாருங்கள். ஸோ 300 can be written as 90 into 3, 9 3s are 27, 270 plus 30, 270 plus 30, 90 into 3, 1 2 3 ஆன் த லைனில் இருக்கும், ப்ளஸ் 30. அப்போ அது ஃபோர்த் குவார்ட்டரில் வந்துடும். அங்கே காஸ் தான் பாசிட்டிவ், பட் ஹியர் வி ஹவ் சைன், ஸோ யூ வில் கெட் அ மைனஸ் சைன். ஆல்ரெடி அவுட்ஸில் ஒரு மைனஸ் இருக்குல்ல, அந்த மைனஸ் அண்ட் மைனஸ் ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். அடுத்தது 90 இன்ட்டு என்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள். 90 இன்ட்டு ஆட் நம்பரா ஈவன் நம்பரா?
ஈவன் நம்பர் வந்துன்னா சேம் ரேஷியோ ரைட். இங்கே சைன் வந்தால் சைனுன்னு எழுதுங்க, காசு வந்தால் காசுன்னு எழுதுங்க. எப்போது 90 இன்ட்டு ஈவன் நம்பர் வந்துனா 2 4லாம் வந்துனா. ஆட் நம்பர் வந்துனா யூ ரைட் த கோ ரேஷியோ. சைனுக்கு கோ ரேஷியோ கோ சைன், ரைட்? சைனுக்கு கோ ரேஷியோ காஸ். அப்போ இங்கே ஆட் நம்பர் வரதுனால சைனுக்கு கோ ரேஷியோ காஸ் 30. திரும்பவும் 9th ஸ்டாண்டர்ட் போர்ஷனில் காஸ் 30க்கு வேல்யூ √3/2, ரைட்? ஸோ தட் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த பேசிக் திங்ஸ். கண்டிப்பாக இதை படிச்சு வைங்க, இது உங்களுக்கு பல இடத்துல அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷால் யூ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்? ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? எஸ், நோ, சாட்டில் போடுங்க. ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ட்ரிக்னாமெட்ரி டஃப்னு விட்டுறாதீங்க, ரைட்? ஈஸியாக நீங்கள் படிக்கலாம். ஓகே, ஷால் யூ மூவ் ஆன் டு அனதர் கொஸ்டின்? காஸ் 105. காஸ் 1 இது போல் நிறைய சம்ஸ் இருக்குல்ல. 15 கேட்கலாம், 75 கேட்கலாம். காம்பினேஷன்ஸ் ஆஃப் அந்த 0 30 45 60 90 0 30 45 60 90 இந்த வேல்யூஸில் இதை நீங்கள் 2 வேல்யூ ஆட் பண்ணுறது சப்ட்ராக்ட் பண்ணுறது, அப்படி தான் இந்த வேல்யூஸ் கிடைக்கும்ல. 30 + 45 75 கேட்கலாம். இது 2 ஆட் பண்ணிங்கன்னா 105 கேட்கலாம். when you subtract these two 15 கேட்கலாம். இது போல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்போ ஹியர் உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டியது அந்த ஃபார்முலா நீங்கள் படிக்கணும். ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். sin a + b. வாட் இஸ் sin a + b? sin a cos b + cos a sin b. sin a + b is equal to what? sin a cos b + cos a sin b. sin a - b is sin a cos b - cos a sin b. அது 2 ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும். அடுத்து cos a + b. cos a + bக்கு cos a cos b minus sin a sin b, and cos a - b is cos a cos b plus sin a sin b. இதை படிச்சிட்டிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இந்த ஃபார்முலாலாம்? எஸ், நோ, எஸ், எஸ், யூ ஆல்ரெடி would have studied this, right? இதில் சில டைம் அந்த ப்ளஸ்ஸா மைனஸாங்கிற டவுட் வரும். அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் சொல்லி கொடுக்குறேன், so that you won't make mistake, right? for sin same sign. for sin same sign. சைனுக்கு சேம் சைனுனா ப்ளஸ்னா ப்ளஸ் போடுங்க, மைனஸ்னா மைனஸ் போடுங்க. ஃபார் சைன் சேம் சைன். பாருங்கள், சைனுக்கு சேம் சைன், ப்ளஸ் வந்தால் ப்ளஸ்ஸு, மைனஸ் வந்தால் மைனஸ். சைனுக்கு சேம் சைன் அப்படின்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் காஸுக்கு ஆப்போசிட் சைன். சைனுக்கு சேம் சைன். ஸோ ஃபார் காஸ் யூ கிவ் ஆப்போசிட் சைன். காஸுக்கு இங்கே ப்ளஸ் வந்தால் மைனஸ் போடுங்க, மைனஸ் வந்தால் ப்ளஸ் போடுங்க. ட்ரிக்னாமெட்ரி நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அது பிடிக்காது. ஏன்னா ரீசன் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்முலா இருக்கும்ல. எங்கே பார்த்தாலும் எக்கச்சக்கமாக ஃபார்முலா இருக்கும். வி ஃபைண்ட் டிஃபிகல்ட் டு லேர்ன். ஒவ்வொன்றுக்கும் ஈஸி மெத்தட்ஸ் இருக்குது. ஹவு டு ரிமெம்பர். டுடே ஐம் கோயிங் டு டீச் ஃபியூ மோர் ஈஸி டிப்ஸ் ஹவு டு ரிமெம்பர் ஃபார்முலா. ஓகே, ஸோ டோன்ட் கோ அவே, அட்டெண்ட் த ஃபுல் கிளாஸ். ஸோ டுடே லாஸ்ட் கிளாஸ். இன்றைக்கி நீங்கள் படிக்கிறதுலேருந்து யூ ஹாவ் டு கெட் மோர் சம்ஸ். ஓகே, ஸோ டோன்ட் மிஸ். இது தெரிஞ்சால் போதும், நீங்கள் இந்த சம் ஈஸியாக செய்தலாம். 105 எப்போ கிடைக்கும்? ஸோ காஸ் 105 கேன் பி ரிட்டன் as cos 100 + ஃபைனலாம் எழுதிடாதீங்க. இந்த ஆங்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணும். 0 30 45 60 90. 60யும் 45 ஆட் பண்ணலாம். 60 + 45 ஆட் பண்ணிங்கன்னா 105 வந்துடும்ல. ஸோ இது போல் எந்த சம் வந்தாலும் நீங்கள் செய்யலாம். 75 15, ரைட்? ஓகே, ஸோ அதில் நான் ப்ரீவியஸ் ஒன்றில் டேன் சொல்லலை. டேன் இஸ் வெரி சிம்பிள். tan a + b. tan a + b என்ன ஃபார்முலா? ரொம்ப சிம்பிள். tan a + b tan a plus tan b by 1 minus tan a tan b. அதுபோல் tan a minus b is tan a minus tan b by 1 plus tan a tan b. Easily you can learn that. Okay, now look at this. Cos a plus b. What's the formula for cos a plus b? Yes, here we have cos a plus b is equal to cos a cos b minus sin a sin b. So cos a cos b minus sin a sin b, right? a க்கு இடத்துல 60, b க்கு இடத்துல 45 for this sum. இப்போ உங்களுக்கு again see, இப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்க. நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படிக்கிற ட்ரிக்னாமெட்ரி நீங்கள் ஒருவேளை 9th ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா ட்ரிக்னாமெட்ரி இல்லாமலே மார்க் வாங்கிடுவோம். 10th கூட ட்ரிக்னாமெட்ரி ஒழுங்காக படிக்காமலும் நல்லா 90 95 கூட வாங்கலாம். ஏன்னா சாய்ஸில் விட்டு படிச்சிருப்பீங்க. பட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நவ் யூ சப்ஸ்டிட்யூட் த வேல்யூஸ். cos 60, வாட் இஸ் தட்? 1/2. cos 45 1/√2. sin 60 √3/2. √3/2. sin 45 is 1/√2, right? இப்போ 1/2√2 minus √3/2√2. 2√2 LCM. So 1 minus √3. You can stop here. இப்படி இருக்க விட்டுலாம். இதே சில டைம் tan செய்யும்போது டினாமினேட்டரில் 2 டேர்ம் வரும். இல்லை
suppose you are getting 1 minus root 3 அப்படி denominator வந்து அப்படி விட்டுறாதீங்க. You have to multiply numerator and denominator by the conjugate. 1 minus root 3 வந்தால் எதால் multiply பண்ணும் 1 plus root 3 போட்டுதிக்க you have to multiply both numerator and denominator and do. Okay, shall we move on to the next question, question number 4. Sin 4 alpha 2a 3a பார்த்துருக்கோம். 4a ஃபார்முலா இருக்கா? சரி, அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட் அந்த 2a 3a ஃபார்முலா படிச்சிடணும். பட் sin 2a sin 2aக்கு எத்தனை ஃபார்முலா இருக்குது? sin 2a உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இருக்கும், ரைட்? உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் சாட்டில் போடலாம். ஐ திங்க் தேர் ஆர் சம் நியூ ஸ்டூடெண்ட்ஸ். ஐ திங்க் ஜெனிஃபர் ஆல்ரெடி அட்டெண்டிங் த கிளாஸஸ் ரெகுலர்லி. ஸோ யூ கேன் நீங்கள் ஆன்சர்ஸ் நீங்கள் சாட்டில் போடலாம். பி இன்ட்ராக்டிவ். ஓகே, தென் வி நோ ஓகே ஹூ ஆர் ஆல் அட்டெண்டிங் த கிளாஸஸ். உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியும், ரைட் ஆர் நாட், மிஸ்டேக் வந்தால் கூட பரவாயில்ல, டோன்ட் worry about that. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் நீங்கள் சாட்டில் போடுங்க. ஸோ லுக் அட் திஸ் sin 2a. How many formula you know? Sin 2a ki you have one formula or two formula or four formula. How many? I am not asking you to write the formula. Okay, formula எல்லாம் டைப் பண்ண வேணாம். sin 2a க்கு எத்தனை ஃபார்முலா இருக்குது? sin 2a க்கு ஒரு ஃபார்முலாவா, ரெண்டு ஃபார்முலாவா, இல்லை மோர் தேன் டூவா? அதை மட்டும் சாட்டில் போடுங்க பார்ப்போம். எஸ், how many formula are there for sin 2a? எஸ், sin 2a க்கு என்னெல்லாம் ஃபார்முலா இருக்கு பாருங்க. sin 2a we have two formula. Yes, sin 2a equal to 2 sin a cos a. Very good, few students are responding. Very good, ma. So it will be encouraging us. Okay, right. Sin 2a is equal to 2 sin a cos a. அது ரொம்ப நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த ஃபார்முலா. There is one more formula, 2 tan a by 1 plus tan square a. 2 tan a by 1 plus tan square. Very good. Some students given the answer also, 2 sin a cos a. Very good, ma. Be interactive like this. Okay. அப்போ sin 2a க்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. 2 sin a cos a, இன்னொரு ஃபார்முலா 2 tan a by 1 plus tan square a. ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க. tan 2aக்கு இது போல தான் இருக்கும்ல tan 2a ஃபார்முலா. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், டினாமினேட்டர் அந்த ப்ளஸ்ஸுக்கு இடத்துல மைனஸ் வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். tan 2aக்கு ஒரு ஃபார்முலா தான் இருக்கும், 2 tan a by 1 minus tan squareன்னு வரும். ஓகே, இப்போ ஒன் மோர் கொஸ்டின் ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் யூ. cos 2aக்கு எத்தனை ஃபார்முலா இருக்கும்? cos 2a இப்போ ஸ்க்ரீன்லேயே ரெண்டு ஃபார்முலா தெரியுதுல்ல. cos 2aக்கு ஹவு மெனி ஃபார்முலா தேர்? குவிக்லி. எஸ், cos 2a sin 2aக்கு ரெண்டு ஃபார்முலா இருந்தது, ரைட்? tan 2aக்கு ஒரு ஃபார்முலா தான் சொல்லிட்டோம். வெரி குட் மா. எஸ், வெரி குட், வெரி குட், வெரி குட். 4 3 4. எஸ், தேர் ஆர் 4 ஃபார்முலா ஃபார் cos 2a. என்னெல்லாம்? 1 cos square a minus sin square a, 2 cos square a minus 1, 1 minus 2 sin square a, and last 1 minus tan square a by 1 plus tan square a, right? So these are the formula for tan 2a. Sorry, cos 2a. அப்போ cos 2aக்கு there are 4 formula. tan 2aக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான். இதெல்லாம் ஃபார்முலா ஃபார் 2a. நீங்கள் ஃபார்முலா தரவு பண்ணுங்க. தட்ஸ் வாட் ஐ வாண்ட் யூ டு டெல் யூ. ஓகே, மார்க் வருது வரல, டோன்ட் worry about that. லேர்ன் த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாலாம் படிச்சிட்டிங்கன்னா இட் இஸ் a great investment for your future. ஹையர் கிளாஸஸ் போகிறதுக்கு இதெல்லாம் இட்ஸ் a very good investment. அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் படிச்சிடலாம், கோத்ரூ பண்ணுங்க, ரைட்? இது போல் 3a ஃபார்முலா we have. லக்லி 3aல எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா தான். sin 3a 3 sin a minus 4 sin cube a, cos 3a 4 cos cube a minus 3 cos a. tan 3a கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சிடுங்க. tan 3a is 3 tan a minus tan cube a by 1 minus 3 tan square a. இந்த ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா அதில் வரக்கூடிய பார்த்தீங்கன்னா சம்ஸ் 99% சம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் சம்மாக தான் இருக்கும்ல. அப்போ அந்த என்ன கொடுத்துருக்காங்க, sin 2a கொடுத்துருக்காங்களா, அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி அழகாக நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். நீங்கள் ட்ரை பண்ணலாம். எந்த சம் புக்கில் இல்லாத கிரியேட்டர் சம் கொடுத்தா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஃபார்முலா தெரிலன்னு வைங்க, sin 2a அந்த ஃபார்முலாவே தெரில, நீங்கள் எதாவது கதை எழுதி வச்சிங்கன்னா அங்கேயே மார்க் போயிடும்ல. அதனால் ப்ளீஸ் லேர்ன் த ஃபார்முலா ஸோ தட் யூ கேன் ட்ரை. எந்த சம் வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நவ் லுக் அட் திஸ் சம். இது எப்படி செய்யலாம் பாருங்கள், ரொம்ப சிம்பிள். ஐ எம் நாட் கோயிங் டு டூ திஸ் ஃபுல்லி. sin 4a இருக்குல்ல, sin 4a அதை sin 4aக்கெல்லாம் நம்ம ஃபார்முலா கிடையாது. ஸோ ஐ எம் ரைட்டிங் திஸ் sin 2 into 2a. இங்கே ஆல்ஃபா இருக்கிறதால ஆல்ஃபான்னு கொடுக்குறேன். sin 4 alpha sin 2 into 2 alpha. இப்போ இதில் ஐ எம் டேக்கிங் திஸ் பார்ட் ஆஸ் ஏ. இதை நான் ஏன்னு எடுத்துடுறேன். அப்போ இது என்ன டைப்னா sin 2a. sin 2aக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. sin 2aக்கு we have two formula. அப்போ இதில் which formula to use, whether you to use the first formula or second formula depends on the answer. அங்கே ஆன்சரை பாருங்கள், ஆன்சரில் ஃபுல்லாக tan தானே இருக்குது. ஸோ give the formula in tan. எதையும் நீங்கள் மங்க பண்ண வேண்டாம். Try to understand, you can do it. So that is
sin 2a டைப்பில் இருக்குது. sin 2aக்கு இங்கே நமக்கு டேனில் இருக்கிற ஃபார்முலா 2 tan a by 1 plus tan square a. 2 tan a by 1 plus tan square a. அந்த ஏக்கு பதில் இங்கே 2 alpha. அவ்வளோதாம்மா. now tan 2aக்கு ஃபார்முலா அதுவும் இருக்குல்ல, tan 2a தான் இருக்குது, ஒரே ஃபார்முலா தான், tan 2a. 2 tan a by 1 minus tan square a. look at this, அந்த tan 2 alphaக்கு பதில் 2 into tan 2a னா 2 tan a by 1 minus tan square a whole divided by 1 plus tan 2a அதே தான் 2 tan alpha by 1 minus tan square alpha the whole square. இப்போ numerator அப்படியே எடுத்து போறீங்க, denominator square is for both numerator and denominator. take LCM, simplify, easily you can get this answer. okay, so that part I'm leaving it to you, நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். yes Johan, join now, good. look at the next question. very good question, it appears so many times in the annual examination. a plus b equal to 45. a plus b is equal to 45. many students இதை படிச்சிருப்பீங்க, ஒருக்கா கூட ஃபாஸ்ட்டாக go through பண்ணிடும். okay, a plus b equal to 45. prove that 1 plus tan a into 1 plus tan b equal to 2. இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம் பாருங்கள். there are different methods for this. இது ஈஸியாக செய்கிறது, இங்கே எல்லாமே tan தானே இருக்குது. ஸோ டேக் tan on both sides. ரெண்டு பக்கம் tan எடுத்திங்கன்னா tan a plus b is equal to tan 45. இப்போ உங்களுக்கு tan 45 வேல்யூ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் 1. இன்னொன்று tan a plus bக்கு ஃபார்முலா tan a plus b இது நம்ம தெரியலன்னு வைங்க, ஏதாவது we cannot write something of our own. அதுக்காக தான் ஃபார்முலா கம்பல்சரி நீங்கள் படிக்கணும். tan a plus bக்கு ஃபார்முலா நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சு அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா you will get some mark. tan a plus bக்கு ஃபார்முலா tan a plus tan b by 1 minus tan a tan b. இது அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? tan a plus tan b. tan a plus tan b is equal to 1 into this. so you'll get the same thing, 1 minus tan a tan b. ரைட் சைடில் இந்த 1 மட்டும் இருக்கட்டும், இந்த நெகட்டிவ் டேர்மை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடும். ஸோ வாட் யூ ஆர் கெட்டிங் நவ், ஆல்ரெடி லெஃப்ட் சைடில் வி ஹாவ் tan a plus tan b, அந்த மைனஸ் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் tan a tan b ஈக்குவல் டு 1ன்னு வருதுல்ல. அடுத்த ஸ்டெப், வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், both the sides we are adding 1. நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் எழுதணும். இப்போ நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக adding 1 on both sides. ரெண்டு பக்கமும் ஒரு 1 ஆட் பண்ணுறோம். ரைட், ஆல்ரெடி 1 is there. we are adding 1, right? ஆல்ரெடி 1 அங்கே இருக்குது. ஸோ we are adding another 1. இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். இந்த 1 plus tan a அப்படி இருக்கட்டும், 1 plus tan a. நெக்ஸ்ட் டூ டேர்ம்ஸை கம்பைன் பண்ணுங்கள். வாட் இஸ் காமன் பாருங்கள், இல்லை tan b இஸ் காமன், ரைட்? ஸோ ப்ளஸ் tan b இன்டு இது என்ன ஆயிரும், திஸ் பிகம் 1. இதில் tan b எடுத்துட்டீங்க, வாட் இஸ் லெஃப்ட் அவுட் tan a. ரைட் சைடில் 1 plus 1 is equal to what? 2. hope you are able to understand it. now you see what is common here. the 1 plus tan a காமனாக இருக்குல்ல, அந்த 1 plus tan a காமனாக எடுத்துட்டிங்கன்னா nothing left out here. 1 இதில் what is left out is plus tan b. that is your answer, that's all. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல. கொஸ்டில் என்ன கொடுத்துருந்தாங்க, a plus b equal to 45. ரெண்டு பக்கமும் tan எடுங்க. tan 45 வேல்யூ 1, லெஃப்ட் சைடில் tan a plus b, tan a plus tan b by 1 minus tan a tan b. கிராஸ் மல்டிப்ளை, ரைட் சைடில் அந்த 1 மட்டும் இருக்கட்டும், அதர் டேர்ம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. ஆடிங் 1 on both side, அப்போ ரைட் சைடு 2 ஆயிரும், லெஃப்ட் சைடை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள், you will get the answer. okay, so that is sum number 5. shall we move on to the 6th question? okay, trigonometry. I'm going to teach you a few more questions in trigonometry. okay, look at this. Simplify. now another set of formula வேணும்ல. I'm going to teach a very very easy method for all these things. sin 75 minus sin 15 divided by cos 75 plus cos 15. உங்களுக்கு தெரியும் இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா sin c minus sin d நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் cos c plus cos d. so we have formula like this la, sin a plus b plus sin a minus b, அதுக்கு formula இருக்கு, sin a plus minus. so இங்க ஒரு 4 formula, and here we have another 4 formula, sin c plus sin d, sum and difference to product, same அப்படி reverse a product, how to convert into sum and difference. okay, அங்க ஒரு 4 plus 4 இந்த 8 formula. அப்பா இதை பார்த்தாலே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்கும்ல, இது எப்படி படிக்கிறது, how to learn this. now listen students, within
1 minute you can learn all the 8 formula. இங்கே உங்களுக்கு எங்கே ப்ராப்ளம் வரும்? லுக் அட் திஸ். இதெல்லாம் சேம் தான், இல்லை? இங்கே எல்லாம் சி, இங்கே எல்லாமே என்னது தான்? டி தான். இங்கே எல்லாமே சி ப்ளஸ் டி பை 2, இங்கே எல்லாமே சி மைனஸ் டி பை 2. அப்போ ஒன்லி திங் சைனா காசா ப்ளஸ்ஸா மைனஸா, அவ்வளோதான் நம்ம ப்ராப்ளம், இல்லை? ஸோ ப்ளீஸ் லுக் அட் திஸ். ஸோ நீங்கள் என்ன படித்து வைக்கணும்னா, யூ லேர்ன் திஸ் எஸ் ப்ளஸ் எஸ் ஈக்குவல் டு, எஸ் ப்ளஸ் எஸ்னால் உடனே உங்கள் மைண்டில் வரும் எஸ் ப்ளஸ் எஸ்னால் 2s. அப்படி கிடையாது. இங்கே நீங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டிய எஸ் ப்ளஸ் எஸ் ஈக்குவல் டு 2sc. இப்போவே படிச்சிருங்க. ஈவன் தோ வெரி லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர், டசன்ட் மேட்டர், யூ லேர்ன், அட்லீஸ்ட் யூ கெட் சம் பெனிஃபிட். எஸ் ப்ளஸ் எஸ் ஈக்குவல் டு 2sc. எஸ் மைனஸ் எஸ் ஈக்குவல் டு 2cs. இந்த ஃபஸ்ட் டூ ஃபார்முலா படிச்சிட்டிங்களா இப்போவே? எஸ் ப்ளஸ் எஸ் ஈக்குவல் டு 2sc. ஹவு வி ஆர் யூசிங், டோன்ட் வரி அபவுட் தட், ஐ வில் டெல் யூ. இப்போதைக்கு இந்த ஃபார்முலா மட்டும் படிங்க. எஸ் ப்ளஸ் எஸ் ஈக்குவல் டு 2sc, எஸ் மைனஸ் எஸ் ஈக்குவல் டு 2cs, சி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2cc. அது படிக்கிறது ஈஸியாக இருக்குல்ல? சி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2cc. லாஸ்ட் ஒன் சி மைனஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் 2ss. Go through one more time. S plus S equal to 2sc, S minus S equal to 2cs, C plus C equal to 2cc, and C minus C equal to minus 2ss. Shall we write it one time? See, S plus S equal to, அப்படியே சொல்லி பாருங்க, S plus S equal to 2sc, S minus S is 2cs, C plus C 2cc, C minus C minus 2ss. See how it works here. Look here. S plus S equal to 2sc. S plus S equal to 2sc. Meaning sin C plus sin D. Sin C plus sin D is 2 sin C plus D by 2 cos C minus D by 2. That's all. இதோட மீனிங் என்னன்னு பாருங்க. C plus C 2cc, C plus C, C plus C equal to 2cc. அதுக்கு மீனிங் என்னன்னா cos C plus cos D equal to 2 cos C plus D by 2 cos C minus D by 2. அப்போ சீனா காஸ், எஸ்னா சைன், இடையில ப்ளஸ்ஸா மைனஸாங்கிறது ஈஸியாக போட்டுடலாம். நாட் ஒன்லி ஃபார் திஸ், இதுக்கும் அதே ரூல் தான். சி, எஸ் ப்ளஸ் எஸ் ஈக்குவல் டு 2sc, எஸ் மைனஸ் எஸ் ஈக்குவல் டு 2cs, சி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2cc, சி மைனஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் 2ss. அப்போ அந்த 4 இது பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக. இதை படிச்சிட்டிங்கன்னா யூ கேன் ஆன்சர் எனி கொஸ்டின். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின். லுக் அட் திஸ் ஒன், ஜஸ்ட் ஐ கிவன் அ சாம்பிள் கொஸ்டின். sin 75 மைனஸ் sin 15, எஸ் மைனஸ் எஸ், சி எஸ் ப்ளஸ் எஸ் ஈக்குவல் டு 2sc, எஸ் மைனஸ் எஸ் ஈக்குவல் டு 2cs, இங்கே சி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2cc, சி மைனஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் 2ss. இதில் ஃபஸ்ட் ஒன் sin c மைனஸ் sin d, sin c மைனஸ் sin d. வாட்ஸ் த ஃபார்முலா? 2 cos C plus D by 2, C plus D by 2 na 75 C plus D by 15 by 2, 2C, yes for sin, sin C minus D, 75 minus 15 by 2. இது numerator. Denominator பாருங்க, denominator is C plus C, C plus C na 2cc, C plus C is 2cc. So 2 cos C plus D by 2, 75 plus 15 by 2 into 2cc, again cos 75 minus 15 by 2. இதில் 2 கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். sin by cosனா it is tan, 75 minus 15, 60 by 2னு வரும். That is tan 30, and tan 30க்கு வேல்யூ 1 by root 3. See how easy it is, right? அந்த ஃபார்முலா மட்டும் படிக்கணும். அந்த ஃபார்முலா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் அதை படிக்கிறதுக்கு ஈஸி மெத்தட் ஐ ஹவ் given, right? Okay, now look at this one. So அதே டைப் தான் that you can study. இது பாருங்க, find the principal value of tan inverse minus 1 by root 3. So இது எப்படி செய்யலாம் பாருங்க. tan inverse minus 1 by root 3, you can write it as minus tan inverse 1 by root 3. That is minus tan which angle is 1 by root 3? Tan which angle is 1 by root 3? 30 degree, right? 30 degree. So it is pi by 6. Okay, you can do even like this. Look at the next question. Now we go to trigonometry 1. Okay, now we go for the other topic. Permutation combinations, the base point. Find the value of A. 1 by 7 factorial plus 1 by 8 factorial is equal to A by 9 factorial. Look at this. Yes. So, இதை நீங்கள் என்ன சொன்னால், everything converted into a lower value.
For example, இப்போ 10 factorial 10 factorial என்ன எழுதலாம் 10 into 9 factorial எழுதலாம் or 10 factorial 10 into 9 into 8 factorial எழுதலாம் இல்ல so same way here yes already some students given the answer right very good so 81 let us see how so 1 by 7 factorial plus 1 by 8 factorial 8 into 7 factorial equal to a by 9 factorial 9 into 8 into 7 factorial because among all the three 7 factorial is the lowest அதனால எல்லாமே அதில் கன்வெர்ட் பண்ணுறோம் now we multiply everything by 7 factorial multiplying by 7 factorial அப்போ இந்த 7 factorial எல்லாம் கேன்சல் ஆயிரும் 1 by 1 so 1 அடுத்த டைம் என்ன வரும் பாருங்க 1 plus 1 by 8 equal to a by 9 8s are 72 இல்லை 9 and 8 இருக்கட்டும் 9 and 8 and the 7 factorial cancel பண்ணிட்டோம் so left side you take LCM 8 8 plus 1 9 by 8 is equal to a by 9 into 8 both sides and the 8 cancel பண்ணுங்க now we cross multiply a equal to 9 9s are 81 right that is the right answer yes very good many students given the right answer good shall we move on to the next question look at this already in the sums எல்லாம் படிச்சிருப்பீங்க just some sample sums quickly we revise in how many ways 5 boys and 4 girls can be seated in a row so that no 2 girls are together. How many ways 5 boys and 4 girls can be seated in a row so that அப்போ இந்த போல கொஸ்டின்ஸ் வந்தனா நீங்கள் என்ன சொல்லணும் இந்த ரெண்டில் எது கிரேட்டராக இருக்குன்னு பாருங்கள் 4 girls and 5 boys அந்த 5 boys அவங்கள மேலே உட்கார வச்சுருங்க 5 boys 1 2 3 4 5 boys we made them to sit இப்போ the girls they should not sit together அப்படின்னா இந்த கேப்பில் தான் உட்கார வைக்கணும் எத்தனை பாசிபிலிட்டி பாருங்கள் 1 2 3 4 5 6 ரைட் அப்போது 6 possible places for girls but how many girls are there only 4 அப்போ அந்த 6ல் we have to select you can arrange them taking 4 at a time so only 4 girls are there but 6 possible places so you can arrange them in 6p4 ways 6p4 ways arrangement okay and the 5 boys can be arranged in அவங்கள அந்த 5 அவங்களுக்குள்ளால அரேஞ்ச் பண்ணிடலாம்ல இடம் மாற்றி உட்கார வைக்கலாம் so that can be done in 5 factorial ways so the 5 boys can be seated in 5 factorial ways and there are 6 possible places for 4 girls so they can be seated in 6p4 ways so the total number of arrangements is equal to 6p4 into 5 factorial இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் வரும் எஸ் யூ ஆஸ்ட் எ குட் கொஸ்டின் ஹவு டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பெர்முட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் அப்போ நீங்கள் இதில் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா வென் டு யூஸ் பெர்முட்டேஷன் வென் டு யூஸ் காம்பினேஷன் ஒன்லி செலெக்ஷன் மட்டும்தான் வேணும் தென் யூஸ் காம்பினேஷன் செலக்ட் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணுறது ஆர்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் ஒரு சே 15 players are there கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஒரு 15 players are there அந்த 15லேருந்து ஒரு மேட்ச்சுக்கு we are selecting 11 players and the 15லேருந்து 11 players we are going to select யாரெல்லாம் விளையாட போகிறாங்கன்னு மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுறோம் that can be done in 15c11 ways we can select பட் அது இன்னும் அரேஞ்ச் பண்ணுறோம் யார் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யார் அடுத்து 1 down யார் அந்த மாதிரிலாம் நம்ம இடம் அரேஞ்ச் பண்ணுறோம் ஸோ த அரேஞ்ச்மெண்ட் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் இஸ் இம்பார்ட்டன்ட்ல அந்த மாதிரி நம்ம எழுதும்போது we have to use permutation are you able to understand more so only selection மட்டும்தான் அங்கே நம்ம ஆர்டர் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னா we use combination selection combination but order இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய கேசஸில் you have to use permutation hope you are able to understand it right okay shall we move on to the next question so before that okay in the sum so before that just let me tell you so we are starting the 12th standard classes for you 12th standard we have online and offline classes suppose those who are in Chennai if you want you can join our regular classes நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணலாம் the numbers உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறோம் okay you can contact us suppose you are not in Chennai you are staying somewhere else outside you can join the online classes okay so we take online classes also so that if you want you can go download the brochure and you will get all the details you can contact us okay so immediately after the 11th standard examination so we will be starting that classes okay look at the next question sum number 11 find the distinct permutations of the letters of the word Mississippi I'll give a very simple example OT maths
how many ways you can arrange? So total எத்தனை லெட்டர் பாருங்க 1 2 3 4 5 can be written in 5 factorial ways arrange பண்ணலாம். ஊட்டி அல்ல 4 letters, so 4 factorial. பட் இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, in maths there is no repetition. எந்த லெட்டர் இதுமாதிரி ரிப்பீட் ஆகலை. பட் இட் ஊட்டி there are O repeats 2 times. அப்போ 2 times வர்றதுனால by 2 factorial கொடுக்கணும். ஸோ அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா மிசிசிப்பி இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எத்தனை இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 letters. So can be arranged in 11 factorial ways. If there is no repetition, this is your answer. But இங்கே அப்படி இல்லை, ரிப்பீட் ஆகுதுல்ல. தேர் ஆர் அப்போ நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்டெப் எழுதணும். டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஈக்குவல் டு 11. ஓகே, தென் இதில் எம் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுது பாருங்கள், ஒரு தடவை தான் ரெப்படேஷன். அப்போ 1 factorial அதை எழுத வேணாம். I repeats how many times? I repeats 1 2 3 4 times. அப்போ அதுக்கு ஒரு 4 factorial. S repeats 1 2 3 4 times. அதுக்கு ஒரு 4 factorial. Then P repeats how many times? 2 times. அதுக்கு ஒரு 2 factorial. So your answer is 11 factorial by 4 factorial into 4 factorial into 2 factorial. ஒவ்வொன்றுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவ் சென்டென்ஸ் எழுதணும். There are total number of letters 11, number of I's 4, and number of S 4, number of P's 2, right? So இது calculation கொஞ்சம் அதிகமாக இருக்கும். So they won't expect the calculation. So no need to simplify this. You can leave it here itself. Okay, you will get full mark. Shall we move on to the next question? Question number 12. If NPR கொடுத்துட்டாங்க, NCRும் கொடுத்துட்டாங்க, find N and R, right? Listen, there is a relation between permutation and combination, right? What is that? NCR is equal to NPR by R factorial. நீங்கள் எப்படி வேணால் படித்து வச்சிடலாம் இல்லை. NCR is equal to NPR by R factorial. ஸோ இதில் NCRக்கு வேல்யூ தெரியும் 495 equal to NPR na 11880 by R factorial. So in the R factorial inga kondu vandirren, you are getting 11880 by 495. இதை நீங்கள் simplify பண்ணனா R factorial is equal to, இதை நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்கள் 24னு வரும். இப்போ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாங்கிறதுக்காக எழுதிட்டேன். பட் லெஃப்ட் சைடில் ஆர் ஃபேக்டரில் இருந்தால் ரைட் சைடு யூ கன்வெர்ட் இட் இன்டு சம் ஃபேக்டோரியல். அப்போ தான் கம்பேர் பண்ண முடியல. சப்போஸ் ஆர் ஃபேக்டரில் ஈக்குவல் டு 7 ஃபேக்டரில் அப்படி வந்துன்னா ஒரே டைப்பில் இருக்கு, யூ கேன் சே ஆர் ஈக்குவல் 7ன்னு சொல்லிடலாம் இல்லை. அதே போல் ஃபேக்டோரியல்னால யூ ஸ்டார்ட் ஃப்ரம் 1. எஸ், மை யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட், குட். ஸோ 1 into 2 into 3 into 4 into 5 அப்படி எழுதிட்டே போங்க till you get the product as 24. 1 into 2னா 2 தான். அடுத்து 3 பாருங்க, 2 3s are 6. அடுத்து 4 எடுங்க, 6 4s are 24 வந்துட்டுல. ஸோ ஸ்டாப் தேர். யூ ஆர் கெட்டிங் ஆர் ஃபேக்டரியல் இஸ் ஈக்குவல் டு 4 ஃபேக்டோரியல். ஒரே ஃபார்மில் இருக்குது. ஸோ அந்த ஃபேக்டரியல் கேன்சல்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் யூ சே விச் இம்ப்ளைஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 4, ரைட்? ஆர் இஸ் ஈக்குவல் டு 4. டோன்ட் ஸ்டாப் ஹியர். சம்டைம்ஸ் சென்டம் இப்படி தான் மிஸ் ஆகும். ஆர் கண்டுபிடிச்சோன்னா ஐயோ காட் த ஆன்சர், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டில் அடுத்த சம் போயிடும் இல்லை. பட் எப்போவுமே அடுத்த சம் போகிறதுக்கு முன்னாடி ஐ யூஸ் டு டெல், ப்ளீஸ் கோ த்ரூ தட் சம் ஒன் மோர் டைம். கொஸ்டின் ஒர்க் அவுட் ரீட் பண்ணுங்கள், பார்த்தா இந்த மிஸ்டேக் வராது. ஃபைண்ட் என் அண்ட் ஆர். உடனே உங்களுக்கு தெரியும் ஆர் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லை. வி ஹாவ் டு ஃபைண்ட் என் ஆல்சோ. அதுக்கு யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் எனி ஒன் ஆஃப் திஸ். ஈஸியாக நீங்கள் இதை கூட எடுத்துடலாம். ஏன்னா பார்க்க நம்பர் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஸ்மாலர் நம்பராக இருக்குல்ல. NCR is 495. NCR is 495. இப்போ தான் ஆர் வேல்யூ உங்களுக்கு தெரியுமே. ஸோ NC4 is equal to 495. NC4 start from N, reduce 1 by 1, 4 terms you write. That is N into N minus 1 into N minus 1 into N minus 2 into N minus 3 by 4 factorial. 1 into 2 into 3 into 4. இதுதான் NC4. Permutation only the numerator மட்டும் எழுதுவோம்ல. Equal to 495. இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட்லாம் பண்ண வேண்டாம். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 4th டிகிரியில் ஒரு இக்குவேஷன் வரும். ஸோ we don't want that. அது அப்படியே எழுதுங்க. N into N minus 1 into N minus 2 into N minus 3 is equal to, இது 2 into 3 into 4, 2 into 3 into 4, அந்த 495 ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 495 5 டேபிள் 99 வரும், 9 டேபிள் 11. ஸோ 5 into 9 into 11. இப்போ நமக்கு வேண்டியது இங்கே எத்தனை ஃபேக்டர் பாருங்கள் லெஃப்ட் சைடில் 1 2 3 4. அப்போது ரைட் சைடையும் 4 ஃபேக்டர்ஸாக 4 கன்சிக்யூட்டிவ் ஃபேக்டர்ஸாக கொண்டு வாங்க. ஹையர் டு லோவர். இங்கே N
n minus 1 ஒன்று கம்மியாகுதுல்ல n n minus 1 n minus 2 n minus 3 அந்த ஆர்டரில் கொண்டு வாங்க. ஸோ அப்போ என்ன எழுதலாம்? 11 இருக்குது, வேறு என்ன பாருங்கள், 11 இருக்குது, 12 இருக்குது, கரெக்டாக 11 is there, அந்த 4 3s are 12, 11 12 10 is there, 9 is there, right? அப்போ 9 10 11 12. Yes, we want the higher term first. 12 into 11 into 10 into 9 எழுதிடலாம். That is 12 into 11ங்கிறது 12 minus 1, 10ங்கிறது 12 minus 2, 9 is 12 minus 3. இப்போ பாருங்கள் ரெண்டும் எக்ஸாக்ட்லி ஒரே ஃபார்மில் இருக்குல்ல பாருங்கள். n minus 1, n minus 2, n minus 3. இங்கே 12, 12 minus 1, 12 minus 2, 12. So you can compare them. Instead of n, we have 12. This is the way to do this. இது இல்லாமல் நீங்கள் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4th degree equation வரும். Even 2nd degree equation sometimes we find difficult to solve, right? So this is the way you have to do this. Shall we move on to next question? NC2 equal to NC9. Find 21CN. Very simple question. So the results படிச்சிடணும். So NCA equal to NCB. Then what can you say? NCA equal to NCB ன்னு வந்துனா there are two possibilities. Either A equal to B or A plus B is equal to N. NCA equal to NCB வந்துனா either A equal to B or A plus B equal to N. Here you see NC12 equal to NC9. இப்போ பாருங்க A equal to B not possible. ஏன்னா 12 equal to 9 எழுத முடியாது. ஸோ அந்த A equal to B இங்கே not possible. அதனால தான் ஆறுன்னு இருக்குல்ல. Either A is equal to B or A plus B equal to N. A plus B na 12 plus 9 equal to N. So N equal to 21. Don't stop here. Question read பண்ணுங்க. Find N கிடையாது. Find 21CN. Therefore 21CN equal to 21C. N க்கு value 21. 21C21. What is your answer? Give your answer in the chat section quickly. Yes, Johan. A plus B equal to N. That is the right one. So 21C21. Your answer is 1. Yes, good. That is the right answer. Shall we move on to the next question? A polygon has 90 diagonals. அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் அதில் உள்ள இந்த கான்செப்ட் எல்லாம் ஒரு ரிவைஸ் பண்ணிடுவோம். சப்போஸ் n points they are giving. Suppose they are giving n points. No 3 points are collinear. No 3 points are collinear. Collinear they lie in the same line. சரி, அப்போ how many lines you can draw? How many lines can be drawn using that n points in கேட்கலாம். How many triangles you can draw கேட்கலாம். How many diagonals? இது போல 3 questions கேட்கலாம். n points are given, no 3 points are collinear. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா lines. To draw a line, you have to connect only 2 points. கரெக்ட் தானே? 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ண லைன் கிடச்சிடலாம். So take 2 at a time. So the formula NC2, number of lines. Number of triangles கேட்டாங்கன்னா ஒரு triangle, if you want to draw a triangle, you have to connect how many points? 3 points. So take 3 at a time. Total n points இருக்குது NC3. அதனால தான் they are not collinear கொடுத்துட்டோம் இல்லை. சப்போஸ் collinearனா ஒரு லைன் தான் வரைய முடியும்ல. So no 3 points are collinear. Diagonalsனா number of sides தான் NC2, but all the sides are not diagonals. Sides are not diagonals. அந்த sides remove பண்ணுங்க. If there are 3 points, ஒரு triangle 3 sides இருக்கும். 4 pointsனா 4 sides. கரெக்டா? 5 points na 5 sides. N points na n sides. Sides cannot be the diagonals, so that must be removed. அப்போ number of diagonals என்ன formula? NC2 minus n. இந்த மூணு formula படிச்சு வச்சிருங்க, right? NC2 minus. அப்போ இங்க see what they given here. Number of diagonals 90. Number of diagonals na NC2 minus n equal to 90. அவ்வளவுதான், இதுல இருந்து n கண்டுபிடிக்கணும். NC2, what is NC2? n into n minus 1 by 1 into 2. Minus n equal to 90. Take LCM, cross multiply. You will get a quadratic equation like this. Later நீங்கள் அதை work out பண்ணி பார்த்துடலாம், right? You will be getting 3n minus 180 equal to. You will be getting a quadratic equation like this. அதை நீங்கள் solve பண்ணீங்கன்னா you will get 2 answers. n equal to 15 ஒரு answer வரும். n is equal to minus 12 வரும். Not possible. Number of sides cannot be negative. So ஒரே ஆன்சர் n is equal to 15 is the answer. Okay, so ஒரு இது படிக்கும்போது அதுக்கு ரிலேட்டடாக உள்ள எல்லா ஃபார்முலாம் படிச்சிருங்க. So definitely you can score mark. Look at this question. Out of 7 consonants and 4 vowels, how many strings of 3 consonants
and two vowels can be formed. Very simple one, right? அப்போ மொத்தம் நம்ம எத்தனை லெட்டர் ஃபார்ம் பண்ண போகிறோம்? 5 letters. We want to take 5 letters. அதில் 3 consonants இருக்கணும், 2 vowels இருக்கணும். பட் அவங்க எத்தனை கான்சனன்ட் கொடுத்துருக்காங்க? ஒன்லி 7 கான்சனன்ட்ஸ். வவல் எவ்வளவு? 5 வவல்ஸ்லாம் எடுத்துக்கூட. இங்கே கொடுத்துருக்கிறது என்னது? 4 vowels தான். அந்த 4 vowelsலேருந்து you have to take 2. அந்த 7 consonantsலேருந்து you have to take what? 3. How many ways you can select? 7லேருந்து we take 3 at a time. How many ways you can select that? Selectionale combination பார்த்தோம்ல. அப்போ 7C2. Sorry, 7C3. 7லேருந்து we select 3. And அந்த 4லேருந்து 4 vowelsலேருந்து 2 vowels we need இல்லை? அப்போ 4C2. இப்போ 5 select பண்ணிட்டீங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. How many strings can be formed? இப்போ ஃபார்ம் பண்ண போகிறீங்க, செலக்ட் பண்ணிட்டீங்க. Now that means you are going to arrange it. இப்போ 5 letters எடுத்துட்டீங்க. அந்த 5 can be arranged among themselves. எங்கே வேணாலும் வரலாம். கான்சனன்ட் டுகெதராக இருக்கணும் அப்படிலாம் கொடுக்கல. அப்போ அந்த 5 இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, அதை அரேஞ்ச் பண்ண போகிறீங்க. அந்த 5 can be arranged in 5 factorial ways. So this is your answer. Are you able to understand it? From 7 consonants you can select 3 at a time in 7C3 ways. From 4 vowels you can select 2 vowels in 4C2 ways, and these 5 letters can be arranged in 5 factorial ways. So the required number of ways equal to 7C3 into 4C2 into 5 factorial. அந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் லைன் நீங்கள் எழுதணும். And this is your answer. 2 mark questionsலாம் அதை simplification எதிர்பார்க்க மாட்டாங்க. You will get mark for that. Okay. சரி. Now listen here students. So after this, so we are going to take another 6 or 7 questions. By 9 o'clock we'll try to finish today's class. So today is your last class, right? அடுத்து நீங்கள் நாளைக்கு ஒரு நாள் நல்லா படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுத போகிறீங்க. நெக்ஸ்ட் we are going to start classes for class 10. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் சொல்லலாம், ரைட்? 10th standard இப்போ இமீடியட் எக்ஸாம் ஆரம்பிக்க போதில் அவங்களுக்கு லாங்குவேஜ் இங்கிலீஷ் முடிஞ்ச உடனே செகண்ட் அவங்க அன்றைக்கி அவங்களுக்கு 2nd April they are writing English examination. Then அன்றைக்கி ஒரு நாள் அவங்கள விட்டுட்டு 3rd இருந்து we have continuous 3 classes we are going to take. Revision classes for in mathematics. Okay, so please introduce this channel to your friends. Okay, 10th standard students அவங்களுக்கு மொத்தமே 8 சாப்டர் தான் இல்லை? உங்களுக்கு நல்லா தெரியும், லாஸ்ட் நீங்கள் எழுதிருப்பீங்கல்ல. ஸோ 8 சாப்டர்ஸ். அந்த 8 சாப்டரையும் அவங்களுக்கு அழகாக இந்த 3 நாள் அதை டிவைட் பண்ணி ரிவைஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். அவங்களுக்குள்ள ஸ்டடி பிளான் ஆல்சோ we are about to give within 1 or 2 days. Okay, so introduce this to your friends and ask them to send their doubts to this number. Okay, now let's move on to the next question. Sum number 16. Locus. So இதில் calculationக்கு I'm not going to take much time. அதனால் please don't worry. Yes, exam will be easy only. Yes, நீங்கள் ரெகுலராக படிக்கிறீங்களா, உங்களுக்கே டஃப்பாக இருந்தால் எல்லாருக்குமே டஃப்பாக இருக்கும். So it will be easy for only. Don't worry about that. Okay, look at this. Locus sumனாலே இதில் உங்களுக்கு மெயினாக calculation தான். இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் போதும். a plus b square, a minus b square, இந்த ஃபார்முலாவில் நல்லா தரவு பண்ணிவிடுங்க. So you can do this. I'll explain this. Please listen. Find the equation of the locus. Locusனாலே let any point, let p h comma k be any point on the locusன்னு ஆரம்பிக்கணும். அப்புறம் ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ண பிறகு ஹெச் இடத்துல எக்ஸ் கொடுங்க, கே இடத்துல ஒய் கொடுங்க. தட்ஸ் ஆல். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டிஸ்டன்சஸ். இது பிங்கிற பாயிண்ட் 2 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஒன்று 3,5 தட் இஸ் ஏ. அனதர் பாயிண்ட் இஸ் 1,-1 தட் இஸ் பி. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? சம்னா ஆட் பண்ணணும். ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட்ஸ். இந்த 2 டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் அந்த ரெண்டுக்கும் PA ஸ்கொயர் ப்ளஸ் PB ஸ்கொயர் ஈக்குவல் டு 20. இவ்வளோதாம்மா. இதை மட்டும் எழுத தெரிஞ்சிட்டா போதும். யூ கேன் டூ இட் வெரி ஈஸிலி. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்ல, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, தென் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுடுங்க. ஓகே, லோக்கஸ் சம் ஈஸியாக நீங்கள் செய்யலாம். இந்த சாப்டர்லேயே உங்களுக்கு தான் லோக்கஸ் படிங்க. அப்புறமா பேரா ஸ்ட்ரைட்டில் நல்லா படித்து வச்சுருங்க. ஓகே, யூ கேன் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தட். PA ஸ்கொயர்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, PA ஸ்கொயர் வர்றதுனால ரூட் எழுத வேணாம், ரைட்? ஸோ PA ஸ்கொயர்னா h-3 the whole square ப்ளஸ் k-5 the whole square ப்ளஸ் PB ஸ்கொயர் h-1 the whole square ப்ளஸ் k-1 ப்ளஸ் 1 the whole square equal to 20. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணுங்க. ஆல் ஆஃப் யூ நோ ஹவு டு எக்ஸ்பேண்ட் இட், ரைட்? a plus b the whole square, a square plus a square minus 2ab plus b square போட்டு இதை ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதுதான். ஃபைனலி யூ வில் பி கெட்டிங் சிம்பிளிஃபிகேஷன். ஆன் சிம்பிளிஃபிகேஷன் ஜஸ்ட் யூ கிவ் த வேல்யூ h square plus k square minus 4h minus 4k plus 8 equals 0 வரும். Don't stop here. The last step, the first step லாஸ்ட் ஸ்டெப்பும் கண்டிப்பாக இருக்கணும். லோக்கஸில் எந்த சம் வந்தாலும் let p h comma k
be any point on the locus அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கணும். கண்டிஷன் எழுதுங்க, சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஃபைனலி லோக்கஸ் ஈஸ்ன்னு போட்டுட்டு ஹெச் வர இடத்துல தான் எக்ஸ் கொடுங்க, கே வர இடத்துல என்ன கொடுங்க, ஒய். ஸோ யூ ஆர் கெட்டிங் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4x minus 4y plus 8 equal to 0. Okay, so that is your final answer. Shall you move on to the next question quickly? Sum number 17. Theta is a parameter. Question தான் பார்க்குறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். Very simple. Again, இந்த இடத்துலையும் trigonometry வரப்போகுது. Theta is a parameter. Find the equation of the locus of a moving point. Whose coordinates are h is equal to a secant theta and k equal to b tan theta. X coordinate h ன்னு கொடுங்க and y coordinate you take it as what? K, right? So now இதில் இருந்து secant theta கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? Secant thetaங்கிறது h by a. From here tan theta, what is that? K by b. ஒரு ஐடென்டிட்டி ஞாபகம் வருதா? இப்போ சைனும் காசு வருதா? there is an identity. Sin square theta plus cos square theta is 1. அதுபோல் secantும் tanனும் இருந்தனா secant square theta minus tan square theta is 1, right? அப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்க, secant square theta வரும். இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா tan square theta வரும். ரெண்டையும் ஆட் பண்ணக்கூடாதுங்க, சப்ட்ராக்ட் பண்ணணும். பிகாஸ் secant square minus tan square is 1, right? ஸோ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போகிறீங்க, சாரி ஸ்கொயர் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு h ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் k ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு secant square theta minus tan square theta. Secant square theta minus tan square theta is 1. So you are getting h square by a square minus k square by b square is equal to 1. Therefore locus is h இடத்துல x கொடுங்க. So you are getting x square by a square minus y square by b square is equal to 1. Next year இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம படிப்போம். This is called a hyperbola. Okay, இதெல்லாம் later next year we'll study in detail. Show that the points are collinear. இது எப்படி செய்யலாம் இந்த சம்? லாஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். கொலினியர் நம்ம டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி கூட செய்யலாம்ல. ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் half into determinant x1 y1 x2 y2 x3 y3 லாஸ்ட் காலம் 1 1 1 ஆன்சர் 0 வந்தனா கொலினியர். அப்படி கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம், மார்க் கொடுப்பாங்க. யூஸிங் ஸ்லோப் அப்படின்னு கேட்டால் ஸ்லோப் யூஸ் பண்ணி தான் செய்யணும், ரைட்? அப்போ என்ன செய்யணும்? யூ நேம் த மேஸ் ஏபிசின்னு எடுத்துடணும். 3 பாயிண்ட் இருக்குல்ல, ஏபிசி. தென் ஃபைண்ட் எனி டூ ஸ்லோப் ஆஃப் ஏபி அண்ட் ஸ்லோப் ஆஃப் பிசி. ரெண்டு சேமாக இருக்கும். பி இஸ் காமன், ஸோ தி லைன் சேம் லைன் வந்துடும். காமன் பாயிண்ட் இல்லைன்னா தே மே பி பேரலல், ரைட்? ஸ்லோப் ஆஃப் ஏபி ஸ்லோப் ஆஃப் ஏசி கண்டுபிடிங்க. ஏ இஸ் காமன், ரெண்டு ஸ்லோப்பும் சேமாக வரும், ஒரு பாயிண்ட் காமனாகவும் இருக்கும். தென் யூ கேன் சே த 3 points are collinear. So slope, when 2 points are given, you know what is slope la? Slope formula y2 minus y1 by x2 minus x1, right? Slope in the formula use பண்ணி you find slope of AB கண்டுபிடிங்க. இதுங்க later you can try 1/2 னு வரும். You find slope of BC also. BC கண்டுபிடிக்க இல்லைன்னா AC கண்டுபிடிங்க. You will be getting 1/2 னு வரும். ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். that is not enough. ஒரு பாயிண்ட் காமனாக இருக்குல்ல, இதில் எது காமன் பாருங்கள்? B is common. அதையும் எழுதணும். ஆல்சோ B is common. இந்த ரெண்டு ஸ்லோப் ஈக்குவலாக தே ஆர் பேரலல் தான். இங்கே ஏபியும் பிசியும் பேரலல், ஆனால் பி இங்கே வர முடியாது, ரெண்டு இடத்துல வர முடியாதுல்ல. அதனால தான் ஏபி இங்கே வருது, பிசி ஷுட் பி ஹியர். அப்போ தான் அந்த 3 பாயிண்ட் என்னென்னு வருது? கொலினியர். ஓகே, அதனால தான் இந்த காமன் பாயிண்ட்டுங்கிறதையும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். ஸ்லோப் கண்டுபிடி உங்களுக்கு தெரியும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம். லுக் அட் த நெக்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யலாம் பாருங்கள். லென்த் ஆஃப் த பர்பெண்டிகுலர் drawn ஃப்ரம் த ஒரிஜின் டு எ லைன் இஸ் 12 and makes an angle 150 degree with the positive direction. Find the equation of a line. இங்கே என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்? இஃப் இது தெரிஞ்சால் நீங்கள் சாட்டில் போடுங்க பார்ப்போம். Some important theorems. Yes, I'll explain. I'll tell you what are the important little later. Okay. இதை நீங்கள் go through. Find the equation of line தான் கேட்குறாங்களே. Equation of a line கண்டுபிடிக்க there are different forms. Slope, intercept form, 1 point form, 2 point form, intercept form, normal form, parametric form. அதில் எந்த ஃபார்ம் இது இங்கே நம்ம இருக்குதுன்னு மட்டும் சாட்டில் போடுங்க பார்ப்போம். Which formula we have to use? என்ன டைப்பில் இருக்குது? ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்மா, 1 point ஃபார்மா, லைக் தட். Yes.
ஸோ இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்கான் பாருங்கள். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஒரிஜின், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஒரிஜின், சே இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். திஸ் இஸ் த இக்குவேஷன் ஆஃப் அ லைன். This is the equation of a line. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, say ஓங்கிறது இந்த பாயிண்ட், இந்த டிஸ்டன்ஸ் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஒரிஜின் அது பீன்னு எடுக்கணும். அந்த பெர்பெண்டிகுலர் லைன் எக்ஸ் ஆக்சிஸில் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபா. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஃபர்ஸ்ட் 4 டைப்ஸில் திஸ் இஸ் த 5th ஒன். திஸ் இஸ் கால்ட் நார்மல் ஃபார்ம். திஸ் இஸ் கால்ட் நார்மல் ஃபார்ம். வி நோ த வேல்யூ ஆஃப் பி அண்ட் ஆல்ஃபா. வாட் இஸ் பிங்கிறது? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஒரிஜின், ஓவில் இருந்து அந்த லைன் வரைக்கும் உள்ள பெர்பெண்டிகுலர் லைன் போடுங்க. அந்த லென்த்து தான் பி. அந்த பெர்பெண்டிகுலர் லைன் எக்ஸ் ஆக்சிஸில் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபா. இந்த ரெண்டு தெரியும்னா த ஃபார்முலா எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி. எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி. இதில் எக்ஸ் காஸ் ஆல்ஃபா வேல்யூ அவங்க 115 கொடுத்துட்டாங்க. கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்கள், இருக்கும். மேக்ஸ் அன் ஆங்கிள் 150 degree. அந்த பெர்பெண்ட் லைன் 12. ஸோ பி ஈக்குவல் டு 12, alpha is equal to 150. X cos 150 plus y sin 150 equal to p value 12. Sin 150 cos 150 எப்படி கண்டுபிடிக்கிறது? Trigonometry கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சிட்டோம்ல, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் ஒன்லி ஒன் வேல்யூ மட்டும் சொல்கிறேன். Sin 150 எப்படி கண்டுபிடிப்போம்? டுடே we started with trigonometry only, right? சில ஸ்டூடெண்ட்ஸ் லேட்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லேட்டர் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே பாருங்கள். ஓகே, சப்போஸ் யூ மே பி ஃபஸ்ட் டைமாக இந்த வீடியோ பை ஆக்சிடென்ட் யூ லேண்டட் ஹியர், பட் யூ லைக் திஸ், subscribe this channel so it will be useful to you. Next year 12th standard இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். And you can introduce to your school friends also. Okay, right. Sin 150 எப்படி எழுதலாம்? Sin 90 into 1 plus 60. 90 into 1 plus 60 செகண்ட் குவார்ட்டர், நாங்கள் சைன் தான் பாசிட்டிவ், அப்போ ப்ளஸ் தான். 90 into 1 ஆட் நம்பர், இதுக்கு முன்னாடி சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆட் நம்பர் வந்துன்னா சேம் ரேஷியோ, ஈவன் நம்பர் வந்துன்னா சேம் ரேஷியோ, ஆட் நம்பர் வந்துன்னா கோ ரேஷியோ. இங்கே 1ங்கிறது ஆட் நம்பர், சைனு கோ ரேஷியோ காஸ், ஸோ இட் இஸ் காஸ் 60, தட் இஸ் 1/2, ரைட். இது சைன் 150க்கு வேல்யூ. இது போல் காஸ் 150 கண்டுபிடிங்க. யூ சப்ஸ்டிடியூட் ஹியர், டேக் எல்சிஎம், சிம்பிளிஃபை. I'll give the answer. நீங்கள் அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். Are you getting? Okay, so this is your answer. Okay, now sum number 20. Look at this question. It was almost similar to that. If P is the length of the perpendicular from the origin, yes, similar one. P is the length of the perpendicular from the origin. Whose intercepts are A and B? So this is x-intercept, OA x-intercept, and OB is y-intercept. A and B are intercepts. Then show that 1/p square is equal to 1/a square plus 1/b square. If you want to do this sum, you need one result. Please listen. Suppose a point is given, say x1, y1 is a point. ஒரு லைனோட equation கொடுக்குறாங்க, ax plus by plus c equal to 0. If you want to find the distance, this perpendicular distance கண்டுபிடிக்கணும், என்ன செய்யணும்னா இந்த பாயிண்டை இல்லை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ax1 plus by1 plus c divided by root of a square plus b square. அந்த c ஸ்கொயர் எழுதிடாதீங்க, a square plus b square. x coefficient, y coefficient அது ரெண்டு மட்டும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். This is a formula to find distance. If you know a point and the line, distance between a point and a line, we have to use this formula. So here, அப்போ நம்ம how can you do this sum? So இங்கே பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0,0, right? The equation of the line என்னன்னு பார்த்தீங்கன்னா, you know the intercepts. So what is intercept form? x by a plus y by b equal to 1. அதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க, -1 equal to 0. இப்போ இந்த டைப்பில் வந்துட்டுல லைனோட இக்குவேஷன் தெரியும், ஒரு பாயிண்ட் தெரியும். ஹியர் த பாயிண்ட் இஸ் 0,0. அந்த லைனோட இக்குவேஷன் தெரியும். ஸோ த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் p is equal to என்ன செய்யணும், இந்த பாயிண்ட் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு இடத்துல x1, இங்கே x1 வேல்யூ 0, y1 வேல்யூ ஆல்சோ 0. அப்போ எக்ஸுக்கு இடத்துல 0, y வேல்யூ 0 கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் 0 ஆயிரும். -1 by root of a ஸ்கொயருங்கிறது 1/a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயருங்கிறது 1/b ஸ்கொயர். ஏன்னா டிஸ்டன்ஸ் cannot be negative, அதனால் மாடுலஸ் எடுத்துடுறேன். ஸோ p is equal to 1/a ஸ்கொயர் ப்ளஸ் 1/b ஸ்கொயர். மாடுலஸ் எடுக்கும்போது அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் வரும். அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுங்க. டேக்கிங் ரெசிப்ரோக்கல்ஸ், 1க்கு ரெசிப்ரோக்கல் 1/p. ரைசரில் ரெசிப்ரோக்கல்னால் அந்த 1/, அது அப்படியே திருப்பி வந்துடும்போது 1/a ஸ்கொயர் ப்ளஸ் 1/b ஸ்கொயர் பை 1ன்னு வரும்.
This is what they asked to prove, right? பாருங்க just 2 லைன் தான் இருக்குல்ல, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. You can learn this one, right? So we finished question number 20. Just another or 5 or 4 sums we'll try to do. Quickly we'll go through that, okay? At the limit sum செய்யணும், so that we can do very easily. Look at this one. Separate the equations. 5 mark questionல இருக்குது இல்ல, பட் இது உங்களுக்கு 2 mark 3 mark கேட்பாது. டைரக்டா ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுறதான். Sum equal to 5, sum equal to 5 and product is equal to, sum is equal to 5 and product is equal to 5 in, sum equal to 6, sorry, sum equal to 6 and product is equal to 5 into 1, 5. Can you find two numbers? The numbers are 5 and 1, right? 5 and 1. So middle term split பண்ணுங்க, 5x square plus 5xy plus 1xy plus y square equal to 0. First and second, what is common? 5x. 5x common எடுத்துட்டீங்கன்னா x plus y. Last two y common எடுங்க, x plus y. Now you can see x plus y is common. 5x plus y equal to 0. Two possibilities, x plus y 0, another one 5x plus y equal to 0. So these are the two lines, separating the lines, okay? Direct factorize பண்ணி எழுதிட வேண்டியதுதான், okay? Look at this question. Just will tell you the method how to do this. Listen. Minus 4, 7 is one vertex of a rhombus. You know what is rhombus? Rhombus na eppadi irukum? All the 4 sides are equal, right? Rhombus ingradhu all the 4 sides are equal irukum. So okay, so 4 sides are equal, so that is a rhombus, okay? Idhula ஏங்கிற பாயிண்ட் நான் எடுத்துறேன். -4, 7. ABC is a rhombus. ABCD is a rhombus. Equation of one diagonal. அவங்க ஒரு டயகனலோட இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அது எந்த டயகனல்? ஏசிங்கிற டயகனலா இல்லை பிடிங்கிற டயகனலா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம்ல. இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அது சாட்டிஸ்ஃபை ஆச்சுதுன்னா திஸ் இஸ் த டயகனல். ஏன்னா அந்த பாயிண்ட் அதில் இருந்ததுன்னா இட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை த இக்குவேஷனில். பட் இங்கே எக்ஸுக்கு -4 கொடுத்தீங்கன்னா 5 into -4 -20, ஒய்க்கு 7 கொடுத்தீங்கன்னா -7, அடுத்து ஒரு +7 ஈக்குவல் டு 0ன்னு வருமா? வராது. ஸோ அந்த பாயிண்ட் இந்த டயகனலில் கிடையாது. அப்போது அவங்க கொடுத்துருக்கிற டயகனல் திஸ் ஒன். திஸ் இஸ் த டயகனல் தே ஹவ் கிவன். ஓகே, இதோட இக்குவேஷன் தான் இது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? சி வாட் தே ஆஸ்ட், ஃபைண்ட் தி இக்குவேஷன் ஆஃப் த அதர் டயகனல். ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்குது இக்குவேஷன் ஆஃப் பிடி. நான் இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் அதை எழுதிடணும். தட் இஸ் பிடி. வி வாண்ட் ஃபைண்ட் இக்குவேஷன் ஆஃப் ஏசி. ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, டயகனல்ஸ் எப்படி இருக்கும் ரோம்பஸில்? பெர்பெண்டிகுலராக இருக்கும், ரைட்? ரோம்பஸில் டயகனல்ஸ் பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இக்குவேஷன் ஆஃப் அதர் டயகனல் கேன் பி டேக்கன் அஸ் perpendicular na some changes you have to make. How many changes பாருங்க? The given diagonal is 5x minus y plus 7 equal to 0. This is given diagonal. ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கு parallel லைன்னு சொன்னால் you make only one change. ஒரு லைனோட equation கொடுத்துட்டு அதுக்கு parallelனு சொன்னாங்கன்னா you make only one change மட்டும்தான். Yes, 9th chapter. Next we are going to see immediately after this another 1 or 2 sums. Okay, after this one more sum, then I'm going to teach you chapter 9. Okay, so limits don't miss. I'm going to teach you that next. ஒரு லைன் கொடுத்துட்டு parallelனா ஒரே ஒரு சேஞ்ச் தான். You change only the constant term, but perpendicularனா you have to make 3 changes. என்னெல்லாம் changes? Interchange the coefficients of x and y. எக்ஸுக்கும் ஒய்க்கும் கோஎஃபிஷியன்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் த சைன் இன் த மிடில். எக்ஸ் ஒய் டேர்முக்கு இடையில வரக்கூடிய சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். ப்ளஸ்னா மைனஸ் ஆகுங்க, மைனஸ்னா ப்ளஸ் ஆகுங்க. ஆல்சோ சேஞ்ச் த கான்ஸ்டன்ட் டேர்ம். கான்ஸ்டன்ட் டேர்மையும் சேஞ்ச் பண்ணணும். இங்கே டயகனல்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர். ஸோ மேக் 3 சேஞ்சஸ். அந்த 1 இங்கே வந்துடும், 1x. அந்த 5 அந்த பக்கம் வந்துடும், அப்போ 5y. இடையில மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆயிரும். ஆல்சோ ப்ளஸ் k = 0. k கண்டுபிடிக்கிறதுக்கு மேக் யூஸ் ஆஃப் திஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டயகனல். ஏசிங்கிற டயகனல் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஏங்கிற பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணலாம். -4, 7. சின்ஸ் இட் பாசஸ் த்ரூ -4, 7. எக்ஸுக்கு -4 கொடுங்க, ஒய்க்கு 7 கொடுங்க. 5 7s are 35 ப்ளஸ் k = 0, ரைட்? அப்போ k = இங்கே ஒரு 31. டேக் இட் டு த ரைட் சைட், -31. அதை கொண்டு போய் அந்த சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ த ஃபைனல் ஆன்சர் x + 5y + k வேல்யூ -31 is equal to 0. Okay, so very important question. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம படிக்கிறதுலேருந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் யூ வில் கெட்.
எக்ஸாம் முடியும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த 3 செஷனில் நாங்கள் கொடுத்துருக்கிற சம்ஸில் how many questions you are getting. Okay, once you are happy, please after the test you inform us. இந்த நம்பர் கொடுத்துருக்குறோம், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நீங்கள் பண்ணலாம். ஓகே, send your feedback how this channel helped you. Okay, good. Now look at the next question, very important one, very important one. இது போல் 2 சம் உங்கள் புக்கில் இருக்கும். pair of straight line. அப்போ pair of straight line 2 லைன் இருக்கும்ல, 2 லைன் இருக்கும். அந்த 2 லைனுக்கு ஸ்லோப்ஸ் அதில் 2 ரிசல்ட் இருக்கும். ஒன்று m1 + m2, m1 + m2க்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். இன்னொன்று m1 × m2. m1 + m2 is -2h/b and m1 × m2 is equal to a/b. நல்லா படிச்சு வைங்க. அதுபோல் pair of straight line, angle between pair of straight line, very important. இப்போ எல்லாமே டீச் பண்ணுற டைம் இருக்காதுல்ல. ஸோ ஐ வாண்ட் டு டேக் மோர் சம்ஸ் பட் வி won't get time. ப்ளீஸ் கோ த்ரூ தட். 2 மார்க்குக்கு ஒன்றும் டைம் ஆகாது இல்லை. ஒரு ஃபார்முலா படி எவ்வளோ டைம் ஆகுது? மேக்ஸிமம் 2 minutes 3 minutes யூ கேன் லேர்ன் தட். அப்போ அதை பேஸ் பண்ணி எந்த சம் வந்தாலும் நீங்கள் செய்திடலாம். லுக் அட் திஸ். The slope of one of the straight line is twice that of the other. இன்னொரு சம்மில் த்ரைஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்கே twice, that is m1 = 2m2, right? Slope of one line is twice that of the other. We have to prove this. அவ்வளோதான். நமக்கு 2 ரிசல்ட் தெரியும்ல. ஒன்று m1 + m2 is equal to -2h/b. இன்னொரு ரிசல்ட் m1 × m2 is equal to a/b. இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதி வச்சிடணும். இது equation number 1, இது equation number 2. இந்த ரெண்டுலேயுமே இது ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் எல்லா சம்முக்குமே pair of straight லைனில். பட் இது வேரி ஆகும். இந்த பர்டிகுலர் சம்மில் they said slope of one line is 2 times slope of the other. So m1 = 2m2. Sometimes slope of one line is thrice the other னா 3 போடுங்க. அது 2 புக்கில் இருக்குது. நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போகும் 4 times கொடுத்தா நீங்கள் 4 போடுங்க. அவ்வளோதான் மெத்தட். Now இதை கொண்டு போய் equation 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தென் சப்ஸ்டியூட் the second. You will get the answer. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரெண்டையும் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் முதலாவது இதை கொண்டு போய் we substitute the first equation. See, m1க்கு இடத்துல 2m2 plus அந்த செகண்ட் டேர்ம் m2 we write as it is equal to -2h/b. அப்போ 2m2 plus 1m2, what is that? 3m2. 3m2 is equal to -2h/b. அப்போ இதில் இந்த m2 கண்டுபிடிச்சிங்கன்னா -2h/3b. கரெக்டாக? இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட் என்ன சொன்னேன்? இதை கொண்டு போய் equation 1ல் சப்ஸ்டியூட் பண்ண சொன்னேன். ஓகே, that we finished. Now you substitute it in the second equation. முதல்ல ஃபஸ்ட் equationல சப்ஸ்டியூட் பண்ணோம். that part is over. Now substitute the second equation. Second equation becomes m1 × m2. m1 இடத்துல எழுதணும் இல்லை. m1 × m2 is a/b. m1 × m2 is a/b. m1 × m2 is a/b. instead of m1 தான் நம்ம வேல்யூ கொடுக்க போகிறோம். instead of m1 என்ன எழுதணும்? m1 இடத்துல 2m2. 2m2. அப்போ 2m2 × m2 is a/b. that is 2m2 square is a/b. that is 2 × m2 square is a/b. m2க்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். m2க்கு வேல்யூ what is that? -2h/3b. now simplify, you will get the answer. See, that is 2 into ஸ்கொயர் பண்ணும்போது அந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 square 4, h square by 3 square 9, b square equal to a/b. ரெண்டு பக்கமும் ஒரு b கேன்சல் ஆயிரும். கிராஸ் பண்ணி பண்ணுங்க. 4 2s are 8, h square is equal to, இது கிராஸ் பண்ணி பண்ணிங்கன்னா 9ab. தானே ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. 9ab is equal to 8h square. yes, 8h square is equal to 9ab. so how simple it is. நீங்கள் படிக்க வேண்டிய ரெண்டே ரிசல்ட்டில் m1 + m2 is -2h/b and m1 × m2 is a/b. so don't leave it, please learn this. so இந்த எக்ஸாமுக்கு இதெல்லாம் வரதுக்கு chances are more. okay, now look at the next question. okay, chapter number 9 you asked. This is the last chapter. Just for 5 minutes, few sums I'll help you, and with that we are going to stop this season, right? Today is your last class. so compute limit x tends to 1 √x - 1 by x - 1. different ways are there. you can multiply numerator and denominator by the conjugate root of √x - 1 வச்சு செய்யலாம். இல்லைனா இந்த algebraic limit இருக்கும். limit x tends to a, x raised to n minus a raised to n by x minus a. the answer is n into a raised to n minus 1. இது கூட யூஸ் பண்ணி செய்யலாம், right? so here I am using limit x tends to 1 வருது. √x x raised to half ன்னு எழுதலாம். minus 1 can be written as 1 raised to half by x minus 1. இப்போ exactly of this type. so உங்க answer n into
a raised to n minus 1. 1 raised to any number is 1. So half into 1, your answer is half. So this is one method. As I said earlier, இது மட்டும் தான் கிடையாது. There are different ways. Already நீங்கள் படிச்சிருந்தீங்க. உங்கள் ஸ்கூலில் ஒரு டீச்சர்ஸ் ஒரு மெத்தட் நடத்தியிருந்தாங்க. ப்ளீஸ் கோ ஹெட். அது கரெக்ட் தான். அதுக்காக நீங்கள் மெத்தட் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இந்த ஆன்சர் வருதான்னு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இந்த டாபிக் படிக்கல, then you can follow this. Okay? Shall we move on to the next question? இப்போ பாருங்கள், அந்த அதே டைப்பில் இருக்குல்ல, easily you can do that. Find the positive integer n so that limit x tends to 3 x raised to n minus 3 raised to n by x minus 3. அந்த ஃபார்முலா அந்த யூஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? n into a raised to n minus 1 equal to 27 3 cube எழுதலாம்ல, 3 cube எழுதலாம். பட் இதே ஃபார்மில் கொண்டு வரணும். இதுக்கு முன்னாடி சமைச்சதில் 4 brackets 4 factors அதே போல் கொண்டு வந்து கம்பேர் பண்ணணும்ல. சேம் வே இந்த 3 cube 3 into 3 squareன்னு எழுதுகிறேன். that is 3 into 3 raised to and the power 2 I am writing 3 minus 1. left side பாருங்க எப்படி இருக்குது? n into 3 raised to n minus 1. இங்கே 3 raised to n minus 1 இங்கே n. அப்போ instead of n ரெண்டு ஒரு பார்க்குறது ஒன்று போல் இருக்குது. n இடத்துல இங்கே 3 இருக்குது. so you can say n equal to 3. Are you able to understand the method? Okay, so this is how you can do the sum very easily. Okay, now just another few questions quickly. Sum number 26. 28 ஓட ஸ்டாப் பண்ணிடுவோம். Okay, so 26. After this, just 2 more questions. Listen. Do the limit of the following function exist as x tends to 0. x tends to 0 கொடுக்கும்போது limit exist ஆகுமா? limit exist ஆகணும்னா you have to find the left limit and you find the right limit. right limit, left limit. extending to a னா left limit approaching a through the left side. ஏக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் வரும். அதனால தான் a மைனஸ்ன்னு கொடுக்குறோம்ல. ஸோ ரைட் லிமிட்னு அப்ரோச்சஸ் த்ரூ த ரைட் சைடு. ஏ டெண்டிங் டு ஏ, நாட் எக்ஸாக்ட்லி ஏல, ஏக்கு கொஞ்சம் முன்னாடியாக இருக்கும்ல. அதனால தான் a ப்ளஸ்ன்னு கொடுக்குறோம். ஓகே, எக்ஸ் டெண்டிங் டு 0னா 0 ப்ளஸ் 0 மைனஸ். பட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் 0 ப்ளஸ்னா 0 கொஞ்சம் அதிகமாக வந்தாலும் அது பாசிட்டிவாக இருக்கும். 0 மைனஸ்னா 0வோட ஸ்லைட்லி லெஃப்ட் சைடில் வந்தாலும் அது என்ன ஆயிரும்? நெகட்டிவாக இருக்கும். அப்போ இங்கே மாடுலஸ் எக்ஸுக்கு 2 வேல்யூ இருக்குல்ல. மாடுலஸ் எக்ஸ்னாலே ப்ளஸ் எக்ஸும் இருக்கும் மைனஸ் எக்ஸும் இருக்கும். ஸோ when x is less than 0 வரும்போது, when x is less than 0 வரும்போது limit x tends to 0 minus fx என்ன வரும்னா limit x tends to 0 minus sin x by minus xன்னு வரும். பிகாஸ் ஸ்லைட்லி லெஸ் தேன்ல இதில் அந்த மைனஸை வெளில எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் லிமிட் இதில் லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 sin theta by theta is equal to 1. இதில் அந்த மைனஸை தவிர மீது எல்லாம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 1ன்னு வரும். அந்த மைனஸ் வர இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் வாட்? -1. இதே இது நீங்கள் ரைட் லிமிட் எடுத்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு பாசிட்டிவ் தான் இருக்கும். 0 ப்ளஸ் ஸ்லைட்லி மோர் தேன் 0 இட் இஸ் பாசிட்டிவ், ரைட்? ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் f of x equal to limit x tends to 0 plus sin x by modulus x is x here. So that is 1 ன்னு வரும். ரெண்டுமே சேமாக வரல. therefore the limit does not exist. Okay, ரெண்டு ஆன்சர் டிஃப்ரெண்டாக இருக்குது. therefore limit does not exist ன்னு எழுதணும். Now sum number 27. After this just we are going to do one more question. Please listen this. Does the limit exist? 2 mark 3 mark இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ f of x equal to root x ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. f of x is equal to root x. ஸோ here also you find right limit and left limit. right limit பார்த்தீங்கன்னா exist ஆகும். limit x tends to 0 plus f of x equal to limit x tends to 0 plus f of x na root x ல. அப்போ xக்கு 0 கொடுத்தீங்கன்னா root 0 it is 0 exist ஆகுது. left limit பார்த்தீங்கன்னா limit x tends to 0 minus f of x. limit x tends to 0 minus root x. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? does not exist. Can you see the reason for that? root இருக்குது, x இருக்குது. x எப்படி இருக்குது? x tending to 0 minus slightly less than 0. slightly less than 0னாலே என்ன வந்துடும்? நெகட்டிவ் வந்துடும். ரூட்டுக்குள்ளால நெகட்டிவ் வந்தால் அது ஒரு இமேஜினரி நம்பர் ஆயிரும். ஸோ த லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே, ஸோ
So this sum is, here also your answer is the limit does not exist. Okay, now the last question for the day. இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய கடைசி question, very simple one. அந்த trigonometry limit யூஸ் பண்ணி அந்த proof எல்லாம் படிங்க. 10 மார்க்குக்கு, sorry 5 mark questions important. Limit x tends to 0, ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றோம். Limit x tends to 0 sin alpha x by limit x tends to 0 sin beta x. Now we make some changes. என்ன சேஞ்சஸ் கொடுக்க போகிறோம் பாருங்கள். உங்களுக்கு தெரியும், லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 சைன் தீட்டா பை தீட்டா இந்த ஃபார்மெட்டில் வந்தாலே ஆன்சர் என்னது 1. பட் ரிமெம்பர், இந்த 3 சேமாக இருக்கணும். இங்கே தீட்டா, அதே தான் இங்கே தீட்டா, இங்கே தீட்டா, இந்த 3மே சேமாக இருக்கணும். இந்த ஃபார்மெட்டில் வந்தால் மட்டும் போதா, that 3 must be same, then your answer is 1. அப்போ இங்கே ஆல்ஃபா எக்ஸ் வருதுல்ல, since we have alpha x, we need alpha x at that 3 places. இங்க ஒரு alpha x வரணும். So dividing by alpha x, multiply by alpha x. இதுலயும் alpha x வரணும். x is tending to 0. நல்லா கவனிங்க, x is tending to 0. So ரெண்டு பக்கமும் ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆல்ஃபா இன்டு x is tending to alpha into 0. அங்கே 0 இருக்கிறதுனால 0 into alpha is what? 0 only. அப்போ இங்கே நம்ம ஒரு ஆல்ஃபா சிம்பிளி நம்ம எழுதிடலாம். ரைட், we can write ஆல்ஃபா இன்டு எக்ஸ் எழுதலாம். ஏன்னா ரெண்டு பக்கம் ஆல்ஃபாவில் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 0 இன்டு ஆல்ஃபா இஸ் 0 ஒன்லி. சேம் வே டினாமினேட்டர் பாருங்கள், வி ஹாவ் பீட்டா எக்ஸ் ஹியர். அப்போது டினாமினேட்டரில் வி வாண்ட் பீட்டா எக்ஸ். ஸோ டிவைடிங் பை பீட்டா எக்ஸ் அண்ட் மல்டிப்ளை பை பீட்டா எக்ஸ். ஹியர் பீட்டா போத் சைட்ஸ் வி மல்டி, சேம் பிரின்சிபிள் தான். ரைட், இப்போ பாருங்கள், இதில் இந்த எக்ஸ் அண்ட் எக்ஸ் கேன்சல். திஸ் பார்ட் இஸ் 1, this part is 1. So numerator is 1 into alpha, denominator is 1 into beta, right? So the final answer is alpha by beta. Are you able to understand this? Yes. Okay, students. So nearly 27 or 28 questions I taught today. So past 2 classes. So many students you are attending the classes. Chala students regular and the classes you attend பண்றீங்க. ஒருவேளை அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கல, நீங்கள் அதை பாருங்கள். பட் டோன்ட் வேஸ்ட் மச் டைம், கூடுதல் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு இருக்கும்ல, நல்லா நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். 2 வால்யூம் இருக்குது. ஹாஃப் டே ஒரு வால்யூம் ரிவைஸ் பண்ணுங்கள், அனதர் ஹாஃப் டே இன்னொரு வால்யூம் ரிவைஸ் பண்ணுங்கள். தென் ஃபைனலாக எக்ஸாம் டே அன்னைக்கு மார்னிங், தட் இஸ் மண்டே மார்னிங் நீங்கள் சண்டே நைட் நல்லா தூங்கணும். ரைட், டோன்ட் எக்ஸாம் ப்ரீவியஸ் டே ரொம்ப டைம் இருந்துடாதீங்க. ஓகே, அப்போ தான் நீங்கள் படித்ததெல்லாம் இப்போ எக்ஸாமுக்கு எழுத முடியும். ஓகே, லாஸ்ட் மினிட் பார்த்தீங்கன்னா எல்லாமே புரிகிறது போல் இருக்கும். எக்ஸாம் ஹாலில் போகும்போது மறந்துடுவீங்க. அதனால் ரொம்ப டைம் யூ நீட் எனஃப் ஸ்லீப். காலையில் எழும்பி இந்த ஃபார்முலா எல்லாம் ஒரு கிளான்ஸ் கோத்ரூ பண்ணுங்கள். கொஞ்சம் டஃப்பான சம்ஸ் இருந்ததுன்னா அது ஒரு தடவை இப்போ நீங்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பீங்களா, எந்த ஃபார்முலா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நிறைய ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் எல்லா சாப்டர் நீங்கள் நோட் பண்ணி வச்சோம். அதெல்லாம் காலையில் ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு போய் எழுதுங்க. கம்பல்சரி கொஸ்டின், கிரியேட்டர் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். பட் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களால் நல்லா தெரிஞ்ச சம்ஸ் எல்லாம் எழுதுங்க. ஓகே, கோ த்ரூ த அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் அகெயின் அண்ட் ஐம் டெல்லிங், ப்ளீஸ் லிசன். நீங்கள் பக்கப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆப்ஷன் பொசிஷன் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்சர் செகண்ட் ஆன்சர் அப்படிலாம் படிக்காதீங்க, ஏன்னா ஷஃபிள் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ட்ரை டு அதெல்லாம் நல்லா படிங்க. 2 புக்கிலையும் இருக்கிற சம்ஸை படிங்க. நாளைக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணாம், ஏன்னா அடுத்த நாள் உங்களுக்கு எக்ஸாம் இல்லை. ஸோ நீங்கள் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. நாளைக்கு ஃபுல்லாகவே நீங்கள் இருந்து படிக்க போகிறீங்க. ரைட், சரி. இப்போ ஃபர்தராக உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் 2 things ஐ வாண்ட் டு டெல் யூ. அடுத்தது லைவ்ஸ் கிளாஸஸ் 3rd April 3rd ஃபார் 10th standard ஸ்டூடெண்ட்ஸ் வி ஆர் கோயிங் டு ஹெல்ப். அவங்களுக்கு ஒரு 3 கிளாஸஸ் எடுக்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் இன்ஃபார்ம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 10th standard இருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், அவங்க இந்த கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண சொல்லுங்கள். அண்ட் இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் ஃபார் 12th standard, ஸோ வி ஹாவ் அவர் ஆன்லைன் கிளாஸஸ் and classroom classes. You can meet us. For further details in the browser நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம். அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ வில் கேன், வேறு ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா யூ கேன் கான்டாக்ட் us. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்க. ஓகே.